மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஜோர்டான் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் சவுதி அரேபியா மீதான சமீபத்திய தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பது மிகவும் முக்கியமானது என்று இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்த கடினமான காலங்களில் இந்திய சமூகத்தினர் நலமுடன் இருப்பதை உறுதி செய்ததற்காக சல்மானுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். அதேபோன்று பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் அல் கலிஃபாவுடன் பிரதமர் தொலைபேசி உரையாடலை நடத்தினார். பஹ்ரைன் மீதான தாக்குதல்களை கண்டித்த அவர், இந்த கடினமான நேரத்தில் இந்தியா தனது மக்களுடன் ஒற்றுமையாக நிற்பதாக கூறினார். நாட்டில் உள்ள இந்திய சமூகத்திற்கு அளிக்கப்பட உறுதியான ஆதரவிற்கு பஹ்ரைன் மன்னருக்கு நன்றி தெரிவித்தார். ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவுடனும் பிரதமர் பேசினார். மேலும் பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலை குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஜோர்டான் மக்களின் நல்வாழ்வுக்கான இந்தியாவின் ஆதரவை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த கடினமான நேரத்தில் ஜோர்டானில் உள்ள இந்திய சமூகத்தை கவனித்துக் கொண்டதற்காக மன்னருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.